10 நிமிஷத்தில் சூடான தேங்காய் பால் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நான் ஒரு பிரிஞ்சல் எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க, ரொம்ப கறிய வேண்டாம். அது கூட பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்க, அதையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுவும் பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப்பு அளவு தேங்காய் பால் இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டு லைட்டாக தேங்காய் பாலை கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாஸ்மதி அரிசி 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு தேவையான சூடான தேங்காய் பால் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு இது கூட சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை, சோயாஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மினி லஞ்சாக இருக்கும் நமக்கு.